ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் 30லேருந்து 44 வரைக்கும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. அதாவது கிராஸ் கட்டிங் எப்படி நம்ம வெட்டணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். டேரெக்டாக 3 டாட் மட்டும் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கிராஸ் கட்டிங்கும் சரி, 3 டாட் நார்மல் கட்டிங்கும் சரி, பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும்தான். அதை எப்படி நம்ம வச்சு வெட்டலாம் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்குன்னு தனி பேட்டர்ன் கிடையாது. இதே ஃப்ரண்ட்டையே வச்சு நம்ம மாற்றி அமைச்சுக்கிறது தான் கிராஸ் கட்டிங். சரிங்களா? 3 டாட் பேட்டர்ன் மட்டும் நம்மள்ட்ட இல்லை. நம்மள்ட்ட பிரின்சஸ் கட்டும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. வேணுங்கிறவங்க 3 டாட் பர்ச்சேஸ் பண்ணவங்க பிரின்சஸ் கட்டையும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ 3 டாட் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க பிரின்சஸ் கட் வேணுங்கிறவங்களும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிரின்சஸ் கட்லையும் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 44 வரைக்கும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. 3 டாட்லையும் 30லேருந்து 44 வரைக்கும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. வேணுங்கிறவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி மூலியமாவும் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ல ஷோ ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாவும் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனல் மூலியமாவும் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன் யூடியூப் சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் போட்டுடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா இதே மாதிரி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஆஃபர்ஸ் போடுவேன். ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒவ்வொரு ஆஃபர் இருக்கும். அந்த ஆஃபரா நீங்க பயன்படுத்திக்கணும்னா பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க. இதை எப்படி ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம வெட்டலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? எங்கெங்க அறுக்காத்து இருக்கோ அந்தந்த இடத்துல எல்லாம் நம்ம அறுக்காத்து போட்டுக்கலாம். இது வந்து ரெண்டு அறுக்காத்து இங்கே தான் ஆரம்பிச்சு இங்கே முடிக்கணும், இங்கே தான் ஆரம்பிச்சு இங்கே முடிக்கணும். தைக்கும் போதும் கன்ஃபியூஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு இடத்துலையும் நான் அறுக்காத்து போட்டு வச்சிருக்கேன். இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிக்கணும், இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிக்கணும். ஃபர்ஸ்ட் தையல், செகண்ட் தையல். இந்த அறுக்காத்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் 2 டாட் இருக்கும் இல்லையா முதுகு பக்கம், அந்த 2 டாட் பேக் சைட் பார்ட்டை நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு. இந்த ஃப்ரண்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே பதிச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு அறுக்காத்துலையுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா தைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது 3 டாட்டு. சரிங்களா? இதை எடுத்துட்டு நான் மார்க் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு தெரியும். இது ஆல்ரெடி 3 டாட் போட்டாச்சு. இந்த இந்த இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா இந்த டாட் நம்மளுக்கு கையில் கிடச்சிரும். இந்த மார்க் எதுக்குன்னாக்கா இந்த இடத்துல தான் இந்த டாட் வருங்கிறதுக்காண்டி, இந்த மார்க்கு இந்த இடத்துல தான் கிராஸ் டாட் வருங்கிறதுக்காண்டி. இந்த 2 அறுக்காத்தும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிக்கணும், இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிக்கணும். ஃப்ரண்ட் நம்மளுக்கு கைக்கு கிடச்சிருச்சு. இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒருவேளை கிராஸ் கட்டிங் எனக்கு வேணும்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, எல்லாமே இதே மெத்தேடு தான். கிராஸ் கட்டிங் அதாவது நம்ம நேரடியாக போடும்போது இந்த துணியை நம்ம வந்து இழுத்து பார்க்கும்போது ரஃப்பாக தான் இருக்கும். கரெக்டாக அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். இதே நம்ம கிராஸாக போடும்போது எப்படி பார்த்தீங்கன்னா, அப்படி கிராஸாக போட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம்னா கிராஸ் கட்டிங் நம்மளுக்கு கைக்கு கிடச்சிரும். இதே கிராஸாக துணி இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஏஞ்சு கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம அதுக்காண்டி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங்க்கு நான் இப்படி தான் போடுவேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கிராஸ் கட்டிங்க்கு இப்படி கிராஸாக போட்டு எடுத்துக்கிட்டால் போதுமானது. நார்மல் கட்டிங்க்கு இப்படி நார்மலாக போட்டு எடுத்துக்கலாம். நான் நார்மல் கட்டிங் போட்டு எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கிராஸ் பெல்ட்டு. இதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இது ஃப்ரண்ட்டு, இது சைடு. சரிங்களா? இது வந்து ஸ்லீவு. கிட்ட வச்சு காட்டுறோம் பாருங்க. ஒவ்வொரு அறுக்காத்துலையும் மார்க் பண்ணிக்கிட்டேன். இது சென்டரு, இது அதுக்கான இந்த மார்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இலவெட்டி, அதனால தான் இங்கே ஒரு அறுக்காத்து இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அறுக்காத்து இருக்காது. இது முதுகு சைடு ஜாயின் பண்ணணும், இது ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ணணுங்கிறனால இலவெட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா தையலுக்கு இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிக்கணும், இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிக்கணும். நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட உங்களுக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி 5 மினிட்ஸ் கூட நான் எடுத்துக்கல. 5 மினிட்ஸ் கடையில் நம்மளுக்கு கைக்கு கிடச்சிருச்சு, ஃப்ரண்ட்டு கிடச்சிருச்சு, கிராஸ் பெல்ட்டு, பேக் சைடு பேட்டர்ன். மொத்தம் 4 பீஸை வச்சு 4 துணி நம்ம வெட்டி எடுத்துக்க போகிறோம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் அந்த துணி நம்மளுக்கு கையில் நம்மளுக்கு ஜாக்கெட் பிட்டாக கிடச்சிரும். அதே மாதிரி தைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் பிகினர்ஸ் நம்மள்ட்ட வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய பேர் எனக்கு வந்து நான் இப்போ தான் கிளாஸ்க்கு போய்கிட்டு இருக்கேன்க்கா அப்படின்னு சொல்கிறவங்க வாங்குறாங்க. கிளாஸ் போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேட்டர்ன். அதே மாதிரி கிளாஸ்க்கு போய்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களும் நம்மள்ட்ட வாங்கிட்டு இருக்காங்க. கற்று முடிச்சுக்கிட்டு நான் தையல் கிளாஸ்க்கு போய் நான் கற்று முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷமாக நான் தைக்காமல் இருக்கேன், அதனால தைக்க தெரியும், வெட்டுறது எனக்கு மறந்து போச்சுக்கா அப்படின்னு சொல்றவங்க நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி புதுசா தொழில் தொடங்குறவங்க இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி நான் ஏற்கனவே வந்து ரெடிமேட் பிளவுஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கட்டிங் மாஸ்டருக்குன்னு தனியாக என்னால் காசு கொடுக்க முடியலன்னு சொல்றவங்க நம்மள்ட்ட நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க. எல்லா சைஸ்லயும் எனக்கு ஒரு சைஸ் அப்படியே செட் எனக்கு வேணும்னு சொல்லி எல்லா பேட்டர்னையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆஃபர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு இல்லக்கா, எனக்கு எல்லா பேட்டர்னும் வேணாம், நான் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன், என் சைஸ் சொல்லி மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றவங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த
பேட்டர்ன் வேணுங்கிறவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி மூலியமாவும் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனல் மூலியமாவும் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ல ஷோ ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாவும் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்குற வரைக்கும் தான் டவுட்ஸ் கிளியர் பண்ணுவேன் அப்படிங்கிறது இல்ல. வாங்குனதுக்கு அப்புறமும் இன்னமும் நம்மள்ட்ட நிறைய கஸ்டமர் சின்ன டவுட்டா இருந்தாலும் நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு என்னென்ன டவுட் இருந்தாலும் சரி, எந்த டைமா இருந்தாலும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ நீங்க நம்பி தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். தேங்க் யூ.